அழகா வந்து தூண்டில் போட்ட இடத்துல கீழே பாருங்க, இது 2 மீன் நம்பிட்டு இருக்கு. பிடிக்கலையா சார்? பிறந்து தரம் கொண்டு போகிறார். ஆனால் காகந்தான். ஏடி விலாக் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீன் சந்தைகள் தான், அதாவது எங்கட ஊருன்னு சொல்லி நிறைய நாள் சொல்கிறேன். நான் எங்கட இடம்னு சொல்லி ஊருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மணக்காட்டு பகுதி. நான் இப்போ இருக்கிறது மணக்காடு. ஸோ அதனால் மணக்காட்டு பகுதியை தான் நான் உங்களுக்கு அடிக்கடி வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற ஒரு அண்ணா எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தவர், தம்பி நீங்கள் போடுற வீடியோலாம் ஓகே நல்லா இருக்குது, பட் நீங்கள் எந்த இடம் உங்களோட இடத்துக்கு எப்படி வரணும்னு சொல்லிங்களா, நாங்களும் அங்கே வந்து மீன்களை வாங்கி கொண்டு இடங்களை பார்த்து கொண்டு போகலாம்னு சொல்லியிருந்தவர். ஸோ பருத்துறைக்கு வந்து அதிலேருந்து மணக்காட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வலிர கோயில் தாண்டி வரும்போது முதலாவது வலக்கை பக்கம் உள்ள வார சந்தையால் நீங்கள் திரும்பி உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மணக்காடு பகுதி, இல்லைன்னா படத்துறையில் வந்து மணக்காடுங்கன்னு கேட்டால் கூட எல்லோரும் காட்டுவீங்கன்னு சொன்னால் டூரிஸ்ட் பிளேஸாகவும் அது இருக்குது. என்ன சொன்னால் அங்கே வந்து ஷூட்டிங் எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க வரவே மணக்காடுன்னா தெரியாதாக்கள் இல்லை. ஸோ அங்கே இருந்து தான் நான் உங்களுக்கு அடிக்கடி வீடியோ போடுறேன். இதே வேறு இடங்களில் போய் சந்தையில் எடுத்து போட்டால் அந்த இடத்த நான் மென்ஷன் பண்ணி சொல்லுவேன். ஸோ ஓகே, இன்றைக்கும் ஏடி விலாக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏடி விலாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் ஏடி விலாக் அன்பு உள்ளங்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஸோ நிறைய பேர் வந்து நேற்றும் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ஆனால் உங்களோட வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே இருந்து போடுறீங்க, எந்த இட சந்தை இன்றைக்கு போடுறீங்கன்றதையும் எப்படி வரணும்ன்றதையும் விளக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு அண்ணா கால் பண்ணி கேட்டிருந்தார். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி வடிவாக உங்களுக்கு இன்ட்ரோவில் சொல்கிறேன். அதோட இப்போவும் நான் சொல்கிறேன், இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வடமராட்சி கிழக்கு, அதாவது வடமராட்சி வடக்கு என்னுடைய முடிவோட வடமராட்சி கிழக்கு ஆரம்பிக்கிற இடமான மணல்காட்டு பகுதி. வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வலியுற கோயில் தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்து அதிலேருந்து உள்ளுக்கு வரணும். ஸோ மணல்காடுன்னு கேட்டாலே எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ மணல்காட்டு கடற்கரையில் தான் நான் அதிகமாக வீடியோ எடுத்து மீன் சந்தை தான் அதிகமாக வீடியோ போடுறது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இருக்கிறது மணல்காட்டு பிளேஸில், என்ன சொந்த இடம் வந்து பருத்துறை. ஸோ வெட்டிங் பண்ணி இப்போ இருக்கிறது மணல்காட்டு பகுதியில். அதனால் வந்து மணல்காட்டில் தான் வீடியோ அடிக்கடி போடணும். ஸோ பாருங்க, இங்கால இன்றைக்கு கடல் வந்து எவ்வளோ குளம் மாதிரி ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு வந்து அதோட 1ஆம் தேதி அதோட வந்து இன்றைக்கி வந்து பருவம். ஸோ அதனால் பருவ காலத்தில் பருவத்துக்கு மீன்கள் அதிகமாக பிடிபடும்னு சொல்லி எல்லாருமே கூட கரை வலைகள் நிறைய வளைக்கணும். இந்த பாருங்க, இந்த பாருங்க கடலை ஏற்றுறதுக்கு போட். எங்களோட அப்பாவும் நெய் தொழிலுக்கு போயிருந்தவர் பாருங்க. ஆனால் எங்களோட அப்பாவோட வேலையில் ஒன்றுமே அம்படி இல்லை. ஆள் முன்னே ஸ்கூலில் தானே ஆள் வந்திருக்கார் பிந்து. ஸோ இந்த பாருங்க, இந்த ரெண்டு நண்டு தான் இவ்வளோ வேலையில் மாரிக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இதான் பாருங்கள் கணவாய் வேலை தான். ஆனால் கணவாய் அம்புறல. ஸோ வா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டை தள்ளிக்கொண்டே கடலில் விடினோம். அங்கால அந்த கரவலை வளைக்கிற இடத்துக்கு வாரதுக்கு. ஸோ பாருங்க, இப்போ ஸ்டார்ட் வந்துடுது போட். பா இந்த 2 தாண்டு வரைக்கும் பாருங்க. இந்த பிந்து வேற 2 வா மீனை காட்டு என்ன மீன் இதா? சீலா. ஸோ அப்பாண்ட விலைக்கு சீலா அம்பிட்டு இருக்குதுண்டா. அப்போ அண்ணா கடை விலைக்கு குட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இன்றைக்கு வந்துட்டு இந்த
கிட்டம் கொண்டு வந்தேன் நான். அதாவது தூண்டில் போடுறதுக்கான இறை வந்து ஏரெல்லாம் கிண்டணும். ஸோ பாருங்க, இன்றைக்கி ஏரல் ஒன்றையும் காணல. இல்லைன்னு சொன்னால் ஏரல் கரையை வரும். இன்றைக்கி ஏரல் ஒன்றையும் காணல. ஸோ பட் இப்போ இதுக்கு என்ன செய்கிறது? டைரக்ட் இப்படி கிண்டும்போது கரையை வரும். ஸோ இன்றைக்கி ஏரல் இல்லை. ஸோ ஏரலுக்கு பதிலாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவோம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருந்தால் நாங்கள் தூண்டல் போட போகிறோம். ஸோ தூண்டலுக்கான இதையை ஆள் குத்துது பாருங்க. இது கடிச்சு கொண்டு போயிருமேடா, வடிவாக குத்தணும். மற்றது ஓகே, ஒன்றில் வந்து 2 ஊசி இருக்குது. இந்த இருக்குது சின்ன வெட்டம் கத்தி இருக்குல்ல. கணவாயிட கூந்தலை தான் நாங்கள் இப்போ இரையாக போடுறோம். இதுக்கு ஏரல் கிண்டினாங்க, பட் ஏரல் கிடைக்கல. நான் உங்களுக்கு காட்டினேன். இப்போ கணவாயிட கூந்தலை பிச்சு தான் போடுவோம். கவனம் இதில் கொழுவ போதா கணவாய் கூந்து இந்த தூக்கியா நீ போட நம்பர். இப்போ வந்து தூண்டல் போட போகிறார் பாருங்க. இந்த இது என்னட்ட இருக்கிற தூண்டல் அவர்கிட்ட இந்த சொல்லாட்டி இரை கலன்றம் தூர அறியணுமா? சொரிஞ்சிட்டாரு. பாப்பம் என்ன அம்பிடுதுன்னு. இப்போ வந்து பார்த்தா கரவலை வந்து இழுக்கணும் பாருங்க. இந்த கம்பான் போட்டு கரவலை இழுக்கணும். ஸோ இந்த இங்காலோட அண்ணா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டம் போட்டு தூண்டில் மீன் பிடிக்கிறார். எங்களோட போட் வரல, போட்டை பார்த்து கொண்டு இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரவலையை வந்து கடலில் பாருங்க இழுக்கிறாங்க, கிளப்புறாங்கன்னு சொல்லுவோம். இருந்தால் என்னென்னு சொன்னால் வலை வந்து பொறுத்து அப்படி எதுவும் செய்தால் வலையை இழுக்கிற கஷ்டத்தினால கிளப்பி கொடுப்பினும். ஸோ பாருங்கள், அதில் ஒரு அண்ணா வந்து இருந்தால் தெரியுமென்னு நினைக்கிறேன். போட்டை கொண்டு போயிட்டு இருந்தால் கரவலை வந்து கிளப்பி கொண்டு வருவார். ஸோ இங்கால அம்பிட்ட மீன்களை வந்து தெரிச்சு கொண்டிருக்கணும் ஒரு கொஞ்சம் பேர். ஓகே, இங்கே வந்து நெத்தலியும் இருக்குது. எந்த மீனுக்கு என்ன பேர்? தொண்டன். ரைட், இது தொண்டன். தொண்டனும் நெத்தலியும் இருக்குது. ஸோ அதை பிரித்து எடுக்கணும் பாருங்க. கலந்துருக்கிற மீனை பிரித்து எடுக்கணும். என்ன சொன்னால் தொண்டன் வந்து விலை குறைவு, நெத்தலி வந்து தொண்டனும் விலை கூடவா நெத்தலி மாதிரி. ரைட், ரெண்டுமே விலை கூடவா. அதனால் தரம் பிரித்து எடுக்கணும். ஸோ நெத்தலியில் பாருங்க. ஐயா, அந்த நெத்தலி கொஞ்சம் கையில் தூக்கி காட்டுங்க. அப்படி இந்த பாருங்க நெத்தலி. ரைட், ஓகே ஓகே. பெரிய நெத்தலியும் இருக்கு என்னம்மா? இல்லை, இதான் வெண் நெத்தலின்றது. இந்த இதான் வெண் நெத்தலி என்ன? ஓகே, இது வந்து வெண் நெத்தலின்னு சொல்லி இது செவ்வல் நெத்தலி. ஓகே, பறந்து பிடிக்கலையா சார்? இங்கே பறந்துக்கு தடம் வச்சுட்டு ஓடித்திருக்காரு பாருங்க. மீன் வைக்கலையா பறந்துக்கு? இந்த பறந்து தடம் கொண்டு போகிறார். ஆனால் காகம் தான் நிறைய நிற்கிது. கடைசியில் காகம் தான் நம்பிடுவோ தெரியாது பாருங்க. ஸோ பாருங்க, கரவலை எப்படி அழகாக அழிக்கணும்னு சொல்லி பாருங்கள். அதோட பின்னுக்கு அந்த எங்களுடைய கிராமம் வந்து எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குன்னு சொல்லி பாருங்கள். காலை வேளையில் உண்மையில் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக தான் இருக்குது பாருங்க. இந்த இப்படியான இயற்கையில் வந்து ரசிக்கணும். காலை வேளையில் வாங்க எங்களோட பகுதிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இப்படியான இயற்கை காட்சிகளை ரசிக்கலாம். அது முண்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா பருவம் லீவு நாள் கடலை பாருங்க, அப்படியே கரையை வந்து தொட்டு போகுது. இந்த போட்டுன்னு வருது பாருங்க, அப்படி ஏற்ற போகிறாரு பாருங்க. ரைட், எங்கே போயிட்டு பாருங்க. பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் போட்ட தூண்டலில் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு. பாறைக்குட்டி. ஸோ நெத்தலிக்கு தான் ஒரு தூண்டலில் மீன் பிடிக்குதுன்னு சொன்னோன்னா பாருங்கள். இப்போ 2 தூண்டலும் போட வலிக்கிட்டினோம். இங்கால மச்சானும் எங்கள் அண்ணாவும் நின்று போட்டு கொண்டிருக்கணும் பாருங்க.
இன்றைக்கு யார்கிட்ட தூண்டில் கூட மீன் பிடிக்கிறது தான் போட்டி பார்ப்போம். இன்னும் ஒரு மீன் பிடிச்சிருக்கேன் பாருங்க, அதுவும் இந்த வார குட்டி தான். என்னது வாவல என்ன மீன்? ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு கடற்கரையில் வந்து லீவு நாள்ன்றதால தூண்டில் போட்டுருந்தாங்க. ஸோ இன்றைக்கு தூண்டில் போட்ட இடத்துல கீழே பாருங்கள், இது 2 மீன் நம்பிட்டு இருக்குது. இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்கிறது? பாறைக்குட்டியா? ஓ, பாறைக்குட்டி. இதுக்கு வந்து என்ன பேருன்னு தெரியலை. உங்களுக்கு யாராவது இந்த மீன்களுக்கு பேர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு மீன் வேணும்னு சொன்னாலும் வாங்கோ, தரலாம். பாருங்கள், துடிக்குதா தூண்டில். இப்போ தான் துடிக்க பிடிச்சினாங்க இருந்தா பாருங்க. ஓகே, நாங்கள் இந்த தூண்டில் பிடிச்ச மீன். ஸோ அப்பாட கனவா இந்த துடிக்குது பாருங்க. இந்த ஓடுது பார்த்தீங்களா? எல்லாம் நாங்கள் தூண்டில் பிடிச்ச மீன் இல்லைங்க, துடிக்க ஓடுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வலை வந்து கிட்ட வருது பாருங்க. இந்த ஓகே, கரை வலை குருவி. என்ன பாவலை இது? அப்போ இது என்ன கட்டா மாதிரி கிடக்கு? என்ன மீன் இது? கடல் என்னோட கடல் மாலா கடல் மாறியா என்ன தெரியல. உங்களுக்கு பேர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. மீனே இல்லை. இருக்க நெத்தலையே இப்படி தான் உதறி எடுப்பினும் பாருங்க. அவசியம் மீனே இல்லை. ஸோ கரைகள் எல்லாமே இழுத்து முடிஞ்சு மேலே ஏற்றப்படுது பாருங்க. வந்து பார்த்தா வேலை வந்துடுது கரையை. ஸோ இங்கே 2 போட் வருது. இதில் இப்போ கரை வரல. இப்போ நெத்தலி அப்படியே மடியோட கல்வி எடுக்க போயிடும் பாருங்க. அங்கால அண்ணா மீன் போடுறதுக்கு கூடையில் எடுத்துகிட்டு வர்றார். இங்கே பாருங்க மீன் வந்து தெரிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த ஆளரால் பாருங்க. ஏய் வா, கஞ்சல் தான் இருக்குது கூட. இந்த கழுவிட்டு மண் இல்லாமல் அந்த நேரத்துலேயே கழுவி எடுக்கணும் பாருங்க. பாசியோ வாட்சி தான் நிறைய. இதுல வந்து நெத்தலையும் தொண்டரும் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சூரிய வெளிச்சம் கண்ணை பிக்குது. அப்படியே சூரிய வெளிச்சத்துக்கு நேரே ஒரு போட் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. இது சம்திங் எங்கட போட்டாக இருக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். குளம் மாதிரி இருக்குன்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ ஆனால் இது குளம் இல்லை. இப்போ நாங்கள் வந்து கடலில் தான் போட் வருது, எங்களோட போட் வருது. ஸோ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், கடல் வந்து குளம் போலவே அப்படியே சீராக இருக்குது. ஸோ பாருங்கள், போட் வந்து ஏறப்போதா. அழகாக வந்து போட்டு வருச்சு. என்ன வேணும்? 650 ரூபாய், 650 ரூபாய், 650 ரூபாய், 650 ரூபாய்.
அது அந்த அதுல போ எவ்வளோ 400 ரூபா தாங்க 400 ரூபா தாங்க நெத்தலி 200 ரூபா போகுது 200 ரூபா கிட்ட போகுது நெத்தலி 400 ரூபா தாங்க என்னங்க அதே அது ஒன்று யாரும் கோராண்டியது காரணம் 1600 200 நேற்று முன்னாலே மாதிரி எவ்வளவு கேட்ட தம்பி 230 ரூபா 230 ரூபா 230 ரூபா 230 ரூபா 230 ரூபா 230 நான் கால் கொண்டா தம்பி எல்லாரும் பிடிக்கிறான் ரெண்டு முறை மிண்டானே ஆட்டா என்னடா எடுத்துறேன் எல்லாரும் காப்பி போடு 300